Hello guys, welcome to my YouTube channel, my data science diary. ஸோ நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்லாயில் செஷன் 2ஓட டாஸ்க்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ செஷன் 2ல் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஓன் ஏபிஐ சர்வரை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ஏபிஐயை நம்ம கஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். அதாவது கஸ்டமைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆப்ஷனல், ஏபிஐ டாக்குமெண்டேஷனும் ஆப்ஷனல். ஸோ இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது டெஸ்ட் பண்ணணும் நம்ம ஏபிஐ ஒர்க் ஆகுது இல்லையான்னு. அந்த கோடை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அந்த கிட்டப் லிங்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஷார்ட்டாக ஏபிஐனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஏபிஐன்றது ஒரு மிடில்வேர் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலில் ஒரு வெயிட்டர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் அப்படின்னா நம்ம போய்ட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஆர்டர் கொடுப்போம் இல்லையா, இது எடுத்துருவாங்க, பிரியாணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து ஏபிஐ. அவங்க போய் கிச்சனில் போய்ட்டு பேக் எண்டில் போய்ட்டு ஸோ நம்மளுக்கு தேவையான ஆர்டரை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ரெஸ்பான்ஸாக கொடுக்குறாங்க இல்லையா. இதுதான் ஏபிஐ வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகிறது. ஸோ நம்ம எங்கே போனாலும் ஒரு டேட்டாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா, அது எல்லாமே வந்து ஏபிஐ தான் வந்து பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஏபிஐ சர்வர் வந்து க்ரியேட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏபிஐ நம்ம கஸ்டமாக க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஏபிஐ சர்வர் இருந்தால் தான் அது வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ஃபெச் பண்ணி டேட்டா பேஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஏபிஐ சர்வர். ஸோ இதுதான் எப்படி வந்து நம்ம ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் நம்ம வந்து, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 4 நம்ம பிகினராக இருக்கிறதுனால ஒரு 4 எடுத்துக்கலாம். க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க எஸ்கியூஎல்ல. ஸோ கேள்விப்படாதவங்களுக்கும் எப்படி நான் சொல்கிறேன். க்ரூட் அப்படின்னா C ஃபார் க்ரியேட், R ஃபார் ரீட், U ஃபார் அப்டேட் அண்ட் D ஃபார் delete. க்ரியேட்ன்றது ஒரு நியூவான ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறது. செகண்ட் Rன்றது அதில் டேட்டா பேஸில் இது வரைக்கும் என்னென்ன இருக்குன்ட்டு அதை ரீட் பண்ணுறது. ஸோ Uன்றது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை அப்டேட் பண்ணுறது. Dன்றது delete. ஸோ delete எப்பயுமே அதுலேயும் delete தான். ஸோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு delete பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம HTTP ரெக்வஸ்ட்டில் மெத்தட்ஸ் 4 மெத்தட்ஸாக படிப்போம். ஸோ க்ரியேட் அப்படின்னா போஸ்ட் மெத்தட், நெக்ஸ்ட்டு ரீட் அப்படின்னா கெட் மெத்தட், அப்டேட் அப்படின்னா புட் மெத்தட், டெலீட் வந்து சேம் இதுலேயும் டெலீட் அதே தான். ஸோ இதுலேயும் டெலீட் அதே தான். ரெண்டுமே டெலீட் சேம் தான். ஓகேவா? இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம இதை தான் வந்து டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 4 வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், பப்ளிக், ரூட்ஸ். ஸோ இந்த .env அண்ட் ஆப் அதுவும் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து அது ஆட்டோ அதே வந்துடும். ஸோ இது அதே மாதிரி தான் நோட் மாடல்ஸ்ன்றதும் நம்ம நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்ஸை இனிஷியலைஸ் பண்ணும்போது அதோட டிபெண்டன்சிஸ்லாம் ஆட்டோமேட்டாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த 4 மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த env ஃபைல், இந்த ஆப் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், அதாவது இந்த ஏபிஐ வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா Node.js ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான டிபெண்டன்சிஸும் இருக்கும், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் அதில் வந்து சொல்கிறேன் என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குன்னு. ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. npm install express mongoose cors. நெக்ஸ்ட் npm install save dev nodemon. இது மோஸ்ட்லி தேவைப்படாதான் நினைக்கிறேன், இருந்தாலும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபோல்டர்லாம் இன்னொரு தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இன்சைட் த ஃபோல்டர் ஒரு ஃபைல் இருக்கும். எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ ஐட்டம் கண்ட்ரோலர்ஸ்குள்ளே ஐட்டம் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மாடல்ஸ்குள்ளே ஐட்டம், நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக்குள்ளே index.html, ரூட்ஸில் வந்து ஐட்டம் ரூட்ஸ். ஸோ இது app.js, இது என்விரான்மெண்ட் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் எல்லாமே நான் வந்து கிட்டப்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
டிஃபால்ட் ப்ராஜெக்ட் மை ஏபிஐ எது வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். ஸோ மை ஏபிஐ 1 போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓனர் யார் அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணணும். கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃப்ரீ டயரில் வந்து போயிட்டு அமேசான் கிளஸ்டர் 0 உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டு ஸோ க்ரியேட் டெப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெப்ளாய் வந்துடும். ஸோ கிளஸ்டர் க்ரியேட் பண்ணோடனே கனெக்ட் டு கிளஸ்டர் 0 இப்படி தான் காமிக்கும். ஸோ காமிச்சோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கரண்ட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அலோ அசஸ் ஃப்ரம் பேஸ் இதில் வந்து அதுவே கொடுத்துருக்கு. நான் வந்து இது சும்மா தான் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ வந்து க்ரியேட் டேட்டா பேஸ் யூசர்னு சொல்லிட்டு சூஸ் கனெக்ஷன் மெத்தட் கொடுங்க. நான் க்ரியேட் டேட்டா பேஸ் யூசர் கொடுத்துட்றேன். சூஸ் கனெக்ஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் டியூவர் கனெக்ட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ Node.js 6.7 லேட்டர். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணிவிட்டு நான் இதே மாதிரி என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம் எங்கே பாஸ்வேர்டு இங்கே அதுமாரி கொடுத்துட்டு ஸோ இந்த யூஆர்ஐயை வந்து நம்ம எங்கே வந்து போடணும் அப்படின்னா இந்த இஎன்வி ஃபைலில் போர்ட் 8000 இந்த மோங்கோ யூஆர்ஐ இருக்கு இல்லையா அதில் வந்து போடணும். ஸோ இது என்னோடய இது யூஆர்எல். ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து போடுங்க. போட்டுட்டு இதை டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. போயிட்டு டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலுக்கு பதிலாக சிடி என்னோடய மை ஏபிஐ சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் npm run dev இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ரன் ஆகிறது இப்படி தான் வரும். ஸோ பக்கத்தில் வந்து இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஏபிஐயை டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 மெத்தட் சொன்னேன். கெட்டு, போஸ்ட்டு, புட், டெலீட் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நம்ம கெட் என்னென்ன இருக்குது அந்த டேட்டா பேஸ்லன்றதை வந்து இது பண்ணுறதுக்காக கேர்ள் வச்சு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா லேப்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ முன்னாடி நான் வந்து பண்ணி நிறைய டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இதில் லேப்டாப்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இதில் வேறு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ மொபைல் கொடுக்கலாம். ஓகேவா? மொபைல் கொடுத்துட்டு என்டர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மொபைல் வந்து இப்போ என்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெட், போஸ்ட் இது ரெண்டும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து delete அண்ட் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அப்டேட் பண்ணலாம். மொபைல் போட்டு ஸோ இங்கே மொபைலோட ப்ராடக்ட்டு நம்பர் என்ன ஐடி என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த யுவர் ஐடின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் குவான்டிட்டி வந்து 10னா ஸோ டெலீட் பண்ண போகிறோம். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அது இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? லேப்டாப் அண்டு மொபைல் சேம் வந்து நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகும் அது. ஸோ இப்போ டெலீட் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் லேப்டாப்போடதை வந்து டெலீட் பண்ணலாமா? ஸோ அதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த யுவர் ஐடிக்கு பதிலாக லேப்டாப்போடதை வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஐட்டம் ரிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதை வந்து நான் திருப்பியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இதை போடுறேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்லி மொபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டா பேஸ் கூட இன்டெகிரேட் பண்ணியாச்சு, அதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனலாக வந்து யூஐ கூட கனெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஐ கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை இது. நான் வந்து ரெண்டர் கூட வந்து அதாவது ரெண்டரில் டெப்ளாய் பண்ணியிருக்கேன் என்னோடய யூஐயை. ஸோ இதில் நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து
மில்க்கு கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து ஒரு 43 கொடுக்குறேன். ஆட் கொடுக்குறேன். ஸோ 1 மினிட். ஸோ இப்போ ரெண்டரில் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் எல்லாத்தையும் பண்ணோம். நான் என்னோடய கிட்ட ப்ரெப்பாசிட்ரி கொடுத்தேன்னா அது வந்து ஃபஸ்ட்லேருந்து அதை க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணும். ஸோ மில்க்குன்றது வந்துடுச்சா, இதை நான் வந்து குவான்டிட்டியும் அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 55 வந்து அப்டேட் பண்ண அப்படின்னா அப்டேட்டட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ டிலீட் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த தீம் பிடிச்சதுனால இப்படி பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஏபி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி யூஐ கூட இன்டெகிரேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இதை ஸ்பெசிஃபிக்காக போடுங்க அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.